Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Asha Friends 786 vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது ஆக்சுவலாக இது சாட்டர்டே எடுத்த ஒரு vlog தான் இது. ஸோ அதில் என்னால் அன்றைக்கி போஸ்ட் பண்ண முடியாததுனால நான் ப்ராடக்ட் ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது சாட்டர்டே எடுக்கப்பட்ட ஒரு vlog தான் அது. காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock அப்புறமா நான் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸாகவே வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உடம்பு சீக்கிரமாகவே டீஹைட்ரேஷன் ஆயிடுது. அதாவது நீர் சத்து இல்லாமல் ரொம்பவே உடம்பு சோர்வடைய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ நம்ம பழமாகவே சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் குழந்தைங்க பழமாக கொடுத்தா என்ன செய்வாங்க, ரொம்ப லேட்டாக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் என்ன செய்கிறது, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பழமாகவும் கொடுப்பேன், ஜூஸாகவும் அடித்து கொடுத்துருவேன். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெயில் காலங்களில் அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இவ்வளோ தான் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்லாம் கிடையாது. தண்ணி நிறைய எடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி நிறைய எடுக்க உங்களுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும் எப்பயுமே. அதோட இடையில இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இப்போ 3 daysக்கு முன்னாடி தான் 12th ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி, பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். அதே மாதிரி மார்க்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாருமே கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்களோ அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எந்த காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட பேசி முடிவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ எந்த கோர்ஸில் சேர்ந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் அதை நல்லபடியாக நீங்கள் அதிலிருந்து படித்து நீங்கள் வெளியில் வாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. நம்மள்கிட்ட எந்த இதாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறலாம். ஸோ படிப்புங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் கை கடக்கக்கூடிய ஒரு ஒரு நாலேஜ் அது. அதை முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துக்க பாருங்கள். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஸ்ட்ரெஸ்னால் அதை மார்க் கம்மியாக எடுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அதை கேட்டதுலேருந்து. ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே இனிமேல் முடிவு எடுக்காதீங்க. இப்போ அவங்களுடைய பெற்றோருக்கு தான், பேரண்ட்ஸுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு லாஸ்னா, இவ்வளோ வருஷம் வளர்த்து அவங்கள படிக்க வச்சு திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களாக இருக்கட்டும், ஒர்க்கிங் மென் ஆர் உமனாக இருக்கட்டும், எல்லா ஒரு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ். அதாவது மனக்கவலை. எதையாவது ஒன்றை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது, நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ நமக்கு அதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பிறக்கும் போதே இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டுருது. ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா இதை நான் உண்மையிலே நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பிகாஸ் அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. எல்லாருடைய லைஃப்லேயும் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் ஒரு பார்ட்னா சந்தோஷம் ஒரு பார்ட்டாக இருக்கும். எல்லாருமே இருக்கக்கூடிய லைஃப்பை சந்தோஷமாக ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து எப்படி நம்ம ரிலீஃபாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ரூமை என்ன செய்யணும், நீ எப்போயுமே நீங்கள் டார்க்காக இல்லாமல் நல்லா வெளிச்சமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, ஒரு ட்ராயிங்காக இருக்கலாம், ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு புக் படிக்கிறதுலையா இருக்கலாம். எதில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யுங்க. டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால் கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு கேப் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட மனசு எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வேலை செய்யாமல் இருக்காதீங்க. எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய மனசுக்கும் ரொம்பவே நல்லது. அதாவது நம்ம யார் மேலேயும் முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாமல் இருங்க, பொறாமப்படாதீங்க.
உங்கள் யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கரெக்டோ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு இருங்க. ஸோ யார்கிட்டையும் வந்து ஆர்கியூ பண்ணாதீங்க. நல்லா தூங்குங்க. தூங்குனா உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அதிகமாக கேட்ஜெட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.